இதுவரை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் ஸ்வாஹா என்ற மந்திரத்தின் அடிப்படை பொருளையும் அது நம் உடலில் நரம்பு மண்டலத்தை எப்படி சீரமைக்கிறது என்பதையும் மகா பெரியவாளின் அருள்வாக்கோடு பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போற பகுதி இதுவரைக்கும் பலரும் அறியாத ஒரு ரகசியம். தந்திர சாஸ்திரங்கள் சொல்லும் பஞ்சபூத தொடர்பு மற்றும் ஒளியின் வடிவியல் பற்றி நம்ம மகா பெரியவா என்ன சொல்லியிருக்கார்? இந்த 5 ஒளிகளும் நம்மை சுற்றி எப்படி ஒரு பிரபஞ்ச பேராற்றலை உருவாக்குகிறது? வாங்குவோம், பெரியவாளோட விரல் பிடிச்சு இந்த ஆன்மீக விஞ்ஞானத்துக்குள்ள போகலாம். நம்ம பெரியவா கிட்ட ஒரு முறை ஒரு சாஸ்திரி பண்டிதர் பெரியவா, இந்த உலகமே பஞ்சபூதங்களால ஆனதுன்னு வேதம் சொல்லுது, ஆனா மனுஷன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பெரியவா சிற்றுண்டே சொன்னாராம், இந்த உலகத்துல இருக்கிற பஞ்சபூதங்கள் வெளியில மட்டும் இல்ல, அது நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிற இந்த 5ம் நம்ம உடம்புல எப்ப சமநிலை தப்புதோ அப்பதான் மனுஷனுக்கு நோயும் வருது, மன கஷ்டமும் வர்றது. இந்த 5ஐயும் சமமா வச்சுக்கிறதுக்குத்தான் நம்ம முன்னோர்கள் மந்திரங்களை உருவாக்கினாங்க அப்படின்னு பெரியவா தெளிவா விளக்கினார். தந்திர சாஸ்திரங்களின்படி இந்த ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் ஸ்வாஹா அப்படிங்கிற ஒவ்வொரு அட்சரமும் நம் உடம்புக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதங்களோடு நேரடியா தொடர்புடையவை. உதாரணத்திற்கு, ஸ்ரீம் என்ற ஒளி நம் உடலின் நிலம் மற்றும் நீர் தத்துவத்தை சமப்படுத்துகிறது. க்ரீம் மற்றும் ஸ்வாஹா அக்னி தத்துவத்தை, அதாவது நம்முள் இருக்கும் ஜாடர் அக்னி மற்றும் செயல் வேகத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் போது நம் உடம்புக்குள் இருக்கிற பயோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் சீராகி 5 பூதங்களும் அலைன் ஆகின்றன. நம் உடம்பே ஒரு கோவில் போல மாறிவிடுகிறது என்று பெரியவா அடிக்கடி சொல்லுவார்களாம். இப்போது நாம் பார்க்க போகும் விஷயம் ஒரு நவீன அறிவியல் அற்புதம், சைமாட்டிக்ஸ் என்று சொல்லப்படும் ஒளியின் வடிவியல் ரகசியம். ஒரு குறிப்பிட்ட ஒளியை எழுப்பும் போது காற்றில் அல்லது மணலில் ஒரு குறிப்பிட்ட வடிவம் உருவாகும் என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். இதை நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்திருக்கிறோம். ஆனா இதை நம் மகா பெரியவா பல வருடங்களுக்கு முன்னாடியே மிக எளிமையா சொல்லி இருக்கார். பெரியவா ஸ்ரீ சக்கர வழிபாட்டை பத்தி பேசும்போது சொல்லுவார், நாம பார்க்கிற எத்தனையோ எந்திரங்கள் வெறும் கோடுகள் இல்லை. ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லும் போது அந்த ஒளியானது காத்துல ஒரு வடிவத்தை உருவாக்குது, அதுதான் எந்திரமா மாறுது அப்படின்னார். சாஸ்திரங்களின்படி நீங்கள் ஐம் என்று சொல்லும் போது உங்கள் மனதில், ஆன்மாவில் ஒரு முக்கோண வடிவம், அதாவது தெளிவான அறிவு உருவாக்குகிறது. நீங்கள் ஸ்ரீம் என்று சொல்லும் போது அங்கே ஒரு வட்ட வடிவம், அதாவது முழுமை மற்றும் ஐஸ்வர்யம் உருவாகிறது. பெரியவா காட்டிய இந்த ஒளியின் வடிவியல் தியானத்தின் போது நம் மனக்கண்ணில் பதிந்து நம் மூளையின் கற்பனை திறனையும், அதாவது ஆங்கிலத்தில் விஷுவலைசேஷன் என்பார்கள், ஆக்கப்பூர்வமான கலை திறனையும், அதாவது கிரியேட்டிவிட்டி பன்மடங்கு பெருக்குகிறது. இது நம் நெற்றிக்கண்ணான ஆக்னி சக்கரத்தை ஆக்டிவேட் செய்கிறது. பெரியவாளோட தினசரியை பார்த்தீங்கன்னா அது காலத்தோட துல்லியமா இணைந்திருக்கும். விடியற்காலை பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து ஜப தபங்கள் பண்றதை பெரியவா எப்போதுமே தவறவிட்டதே இல்லை. பெரியவா கிட்ட ஒரு பக்தர் கேட்டாராம், பெரியவா எப்ப வேணா சாமி கும்பிடலாம்னு சொல்றாங்களே, அப்புறம் ஏன் காலையில 6 மணி மாலையில 6 மணிக்குன்னு நேரத்தை குறிப்பிடுறாங்க அப்படின்னு. அதுக்கு பெரியவா சொன்னார், காலம்ங்கிறது சாட்சாத் ஈஸ்வரன்டா. பிரபஞ்சத்தோட அதிர்வுகளும் பூமியோட காந்த குலமும் இந்த கால மாற்றத்தின் போது, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடியும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் ஒரு குறிப்பிட்ட விசேஷ அலைவரிசையில், அதாவது டைம் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த நேரத்துல நாம பண்ற ஜெபம் பிரபஞ்சத்தோட சீக்கிரமா கனெக்ட் ஆயிடும் அப்படின்னாரு. இந்த ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் ஸ்வாஹா மந்திரத்தை நீங்கள் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், உதாரணமாக காலை 6 மணி அல்லது மாலை 6 மணி தொடர்ந்து சொல்லி பழகும் போது உங்கள் உடல் அந்த பிரபஞ்ச நேரத்தோடு ஒன்றிணைந்து விடும். இது உங்கள் ஆழ் மனதை ஒருமுகப்படுத்தி அன்றாட வேலைகளில் ஒரு தனித்துவமான தெளிவையும் மிக சிறந்த நேர நிர்வாகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இப்போது பெரியவா நமக்கு கற்றுக் கொடுத்த மிக உன்னதமான ரகசியமான ஒரு ஆன்மீக விதியை பார்ப்போம்.
பெரியவா பல மாதங்கள் வருடங்கள் மௌன விரதம் இருந்ததை நாம் அறிவோம். அதை பற்றி நாம் ஒரு தனி வீடியோவே போட்டு இருக்கிறோம். வேண்டுமானால் நீங்கள் சேனலில் கம்யூனிட்டி டேபில் சென்று பார்க்கலாம். பெரியவா சைகையிலேயே பேசி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். மந்திர உச்சரிப்பை விட மௌனத்திற்கு ஏன் அவ்வளவு சக்தி? மந்திரம் சொல்லும் போது சொற்களை விட அந்த சொற்களுக்கு இடையே நாம் விடும் சிறிய இடைவெளி, அதாவது சைலன்ஸ் பிட்வீன் த சவுண்ட்ஸ் என்பார்கள், அதுதான் மிக முக்கியமானது என்று பெரியவா உணர்த்தியுள்ளார். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் ஸ்வாஹா ஒவ்வொரு பீட்சாட்சரத்தையும் முடித்த பிறகு ஒரு வினாடி மௌனமாக இருக்க வேண்டும். அந்த நிசப்தத்தில் தான் அந்த மந்திரத்தின் அதிர்வுகள் உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் ஆழமாக பதிகின்றன. காலி இடத்தில் தான் புதிய விஷயங்கள் உருவாக முடியும். அந்த மௌன இடைவெளிதான் மந்திரத்தின் சக்தியை பல மடங்கு பெருக்குகிறது. இதைதான் பெரியவா தன் வாழ்நாள் முழுக்க மௌன விரதத்தின் மூலமாக நமக்கு காட்டினார். ஏன் இந்த 5 அட்சரங்கள் சேர்ந்த மந்திரத்தை சர்வார்த்த சாதகம் அல்லது எல்லாவற்றையும் சாதிக்கும் திறவுகோல் என்று சொல்லுகிறார்கள்? ஏனெனில் இதில் பிரபஞ்சத்தின் 5 பெரும் சுழற்சிகளும் அடங்கியுள்ளன. படைத்தல், காத்தல், அழித்தல், ஈர்த்தல் மற்றும் அறிதல். பெரியவா அழகாக சொல்லுவார், மனுஷன் செய்யற ஒவ்வொரு காரியமும் ஒரு வேள்வி மாதிரி இருக்கணும்னு. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு தொழிலையோ ஒரு புதிய முயற்சியையோ தொடங்கும் போது இந்த 5ஐயும் வரிசையா செய்கிறீர்கள். முதலில் யோசிக்கிறீர்கள், அதுதான் ஐம், சரஸ்வதி அறிவு. அதை திட்டமிடுகிறீர்கள், அதுதான் ஹ்ரீம், பராசக்தி, தூய்மையான ஆற்றல். மக்களை அல்லது வெற்றியை ஈர்க்கிறீர்கள், அது க்ளீம், திரிபுர சுந்தரி, ஈர்ப்பு விசை. அதை செயலில் கொண்டு வந்து லாபம் ஈட்டுகிறீர்கள், அதுதான் ஸ்ரீ, மகாலட்சுமி, செல்வம். இறுதியாக அதன் பலனை இறைவனுக்கு சமர்ப்பிப்பீர்கள், அது ஸ்வாஹா, அர்ப்பணிப்பு. பாருங்களேன், நம் அன்றாட வாழ்வின் வெற்றிக்கான அத்தனை சூத்திரங்களையும் இந்த 5 ஒளிகளுக்குள் நம் முன்னோர்கள் அடக்கி வைத்திருக்கிறார்கள். அதை நமக்கு நினைவூட்டியவர் நம் மகா பெரியவா. என் அன்பான நேயர்களே, இந்த மந்திரத்தை நீங்கள் முழுமையாக உணர்ந்து உச்சரிக்க தொடங்கிவிட்டால் ஒரு கட்டத்தில் நீங்கள் இதை சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. உங்கள் மனதின் ஓட்டமே, நீங்கள் சுவாசிக்கும் மூச்சே இந்த மந்திரத்தின் அதிர்வாக மாறிவிடும். அதுதான் மகா பெரியவா நமக்கு காட்டிய மிக உயர்ந்த ஆன்மீக நிலை. இந்த உன்னதமான பகுதி உங்களுக்குள் ஒரு புதிய தெளிவை ஏற்படுத்தி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மகா பெரியவாளை நினைச்சு ஜெய ஜெய சங்கரா, அரஹர சங்கரா அப்படின்னு மறக்காமல் எழுதுங்க. இந்த வீடியோவை உங்க குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து மகா பெரியவாளின் அருளை பரப்புங்கள். மகா பெரியவாளின் அனுகிரகம் நம் அனைவருக்கும் என்றும் துணை நிற்கட்டும். அரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. நன்றி, வணக்கம்.